பெண்கள் சமூகத்தில் முன்னேற பல வழிகளை ஏற்படுத்தி கொடுத்து வராரு சென்னை ரிவர் அறக்கட்டளையை சேர்ந்த மதுசரன் அப்படின்ற ஒரு பெண். வணிக நோக்கம் இல்லாம அவரது சேவை குறித்து இந்த செய்தி தொகுப்புல பார்க்கலாம். ஒவ்வொரு பெண்ணிற்கும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், பொருளாதாரத்தில் மேம்பட வேண்டும் என ஆசைகள் இருக்கும். ஆனால் திருமணத்திற்கு பிறகு பல பெண்களின் ஆசைகள் கனவாகவே போய்விடுகின்றன. பெண்கள் தங்களுக்குள் புதைந்து வைத்திருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வரும் வகையில் அரசு சார்பில் எத்தனையோ திட்டங்கள் இருந்தும் பயன்படுத்தும் நடைமுறைகள் தெரியாமல் தவிக்கும் பெண்களுக்கு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது சென்னையில் உள்ள ரிவர் அறக்கட்டளை. ஆஸ் அ விமன் 2000 வந்து ஒன்றும் ஒரு ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இல்லாமல் நான் வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக 16 இயர்ஸாக வந்திருக்கேன். என்ன மாதிரி இன்னும் பல பெண்கள் வந்து நல்ல பயனடைக்கணுன்றதுக்கோசரம் என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ இது வந்து நம்ம சொசைட்டிக்கு வந்து கண்டிப்பாக ஒரு என்ஜிஓ ஃபார் விமன் எம்பவர்மெண்ட் தேவை. பிகாஸ் இதில் வந்து நாங்கள் வந்து ட்ரைனிங், அதாவது அவங்களுக்கு என்ன ஒரு பண்ணணுமோ, எந்த பிஸ்னஸ் பண்ணணுமோ அதுக்கு ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுத்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுத்து நாங்கள் வந்து அவங்கள வந்து முழுக்க ஒரு பெருமையாக ஒரு விமன் ஆண்டர்பிரனர்ஸாக ஆக்குறோம். பெண்களின் திறமையை கண்டறிந்து அவர்களுக்கு முறையான பயிற்சிகள் அளித்து வேலை வாய்ப்பையும் வழங்குவதோடு மட்டுமல்லாமல் தொழில் முனைவராகவும் மாற்றி வருகின்றனர் இந்த தனியார் அறக்கட்டளையை சேர்ந்தவர்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கலி ஒரு நார்மல் குடும்பத்துலேருந்து வந்தவன். எனக்கு வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், பெண்களுக்காக ஏதாவது பண்ணி ஆகணும், நானும் ஒரு பெண் அப்படின்னு நினச்சேன். பட் எதை எப்படி பண்ணணும், என்ன பிஸ்னஸை வந்து எப்படி ஃபினான்ஸ் பண்ணணும், என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், நிறைய ஐடியா இருந்துச்சு. எனக்கும் இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு. ஆனால் எனக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்தது. ஸோ நான் மதுச்சரன் அப்படின்றவங்களை மீட் பண்ணேன். மிஸ்ஸஸ் மதுச்சரன் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு எப்படி ஃபினான்ஸ் பண்ணலாம், அது எப்படி நல்ல முறையில் ரன் பண்ணலாம், அது ஒரு கார்ப்பரேட் லெவலில் ரன் பண்ணலாம் அப்படின்றத எனக்கு கற்றுக் கொடுத்தது இல்லாமல் எனக்கு வந்து இங்கே ஒரு ஸ்பெஷலாக இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு சாதாரண குடும்ப பொண்ணாக இருந்த வீட்டில் இருந்த பொண்ணை வந்து எனக்கு ஒரு ஆண்டர்பிரனராக ஆக்கியிருக்காங்க வந்து ரிவர் ஃபவுண்டேஷன்ஸ் தான். படித்தவர் படிக்காதவர் என்ற பாகுபாடெல்லாம் இங்கு இல்லை. விபத்தில் பாதிப்படைந்த கணவரால் வேலைக்கு செல்ல முடியாத நிலையில் வறுமையில் வாடிய குடும்பத்திற்கு தேவையான வழிகாட்டுதல் இந்த அறக்கட்டளை மூலம் கிடைத்ததாக கூறுகிறார் குமாரி. ட்ரைனிங் கொடுத்து ஒரு கான்ட்ராக்டும் கொடுத்தாங்க. நான் வந்து இப்போது கம்பெனியில் ஒரு வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்கேன். இப்போது அதனால் என் பொருளாதாரமும் உயர்ந்திருக்கு. என் பசங்களை நல்லா படிக்க வைக்கிறேன். எங்கள் வீட்டுக்காரே வேலைக்கு போகலனாலும் என் குடும்பத்தை நான் காப்பாற்றுற அளவுக்கு வந்திருக்கேன். 16 ஆண்டுகளுக்கு மேலாக எந்த வணிக நோக்கமும் இன்றி சேவை செய்து வரும் மதுசரனின் இந்த பணி தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் பறந்து விரிந்துள்ளது. இவரை அங்கீகரிக்கும் விதமாக ஐநா கடந்த ஆண்டு இந்தியாவின் சிறந்த பெண் தொழில் முனைவர் பிரதிநிதியாக தேர்ந்தெடுத்து கௌரவித்துள்ளது. பெண்கள் சாதிக்காத துறை இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த வகையில் பெண்கள் வந்து அதாவது ஒரு லைஃப்பில் அச்சீவ் பண்ணனா அதற்கான தளம் ரொம்ப முக்கியமானது. ஸோ அதற்கான தளத்தை கரெக்டான நேரத்தில் யூட்டிலைஸ் பண்ணாலே லைஃப்பில் அவங்க வின் பண்ண முடியும். ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் நித்யா, News 18 தமிழ்நாடு.